நல்ல பொண்ணு அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நல்லா இருந்தாருங்க மேடம். அந்த மூணாவது பையன் என்ன பண்றாரு? எந்த பையன்? இப்ப கல்யாணம் பண்ண பையன். அவர் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் போடுறாரு. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் கல்யாணம் ஆயிடுச்சுங்க மேடம். அப்புறம் கல்யாணம் ஆகி அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து இன்னொருத்தர் கூட ஓடிடுச்சுன்னு சொல்லிட்டு 6 வருஷம் மைண்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு கட்டிலாம் அது என்னமோ சொன்னாங்க, கட்டி போட்டு வச்சிருந்தோம், அப்புறம் 1.5 லட்ச ரூபா கொடுத்து நாங்கள் செலவு பண்ணோம், அவனுக்கு மைண்டு ப்ராப்ளம். இடையில நானுமே அவர் நோட்டை வாங்கி வச்சு ஸ்டான்லிக்கெலாம் நான் தான் மாதம் மாதம் மாத்திரெல்லாம் வாங்க போவேன். அவருக்கு உங்க கூட பழகும்போது அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கு இல்லையா? சொல்லலை. எனக்கு வந்து வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா சம்மதத்தோட வந்து. எப்படி உங்க அப்பாவுக்கு அவர் தெரியும்? வேலை செய்கிற இடத்துல அவங்க அப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பழக்கம்ன்ற அவருக்கு குழந்தைங்க இருக்கா? ஒரு பையன் இருக்கு. இதெல்லாம் உனக்கு எப்ப தெரிய வந்ததுமா? எனக்கு இடையில தான் சொன்னாங்க மேடம். இடையில தான் சொன்னாங்க. சொல்லும் போது சரி. அப்ப அவ்வளவு நாள் நீ கேட்கலையா கல்யாணம் ஆகலையான்னு? சொன்னாங்க. அவங்க அப்பா என்ன சொன்னாரு, கல்யாணம் ஆயிடுச்சு, ப்ராப்பரா டைவர்ஸ் எல்லாம் வாங்கல, நாங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் மூலியமா தான் லெட்டர் வாங்கணும்,